கைஸ் பேசுவோம். ரீசெண்டாக மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி தான் நிறைய படங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இந்த படத்தை பற்றி பேசலாமா வேணாமா பேசலாமா வேணாமா நிறைய பேர் ட்ரோல் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம சிவா டேரக்டர், அவரோட சிவா டேரக்டர்னு சொல்லும்போதே தெரியும் கிரியேஷன் அதில் என்னதாங்க இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு தப்புமே இல்லையே. அப்போ ஏன்டா கொத்து கொத்துன்னு கொத்துறீங்க, ஏன்டா இவ்வளோ ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல படத்தை நிறைய பேர் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பாவம். இதில் வேற ஒரு தாத்தா ஒருத்தர் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, கத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை படமே சொல்லாமல் அது இதுங்கிறீங்கடா சிவா படம்னு சொல்லி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. அதோட டைலாக் சொல்கிறேன். ஆறிக்குள் குடி வைத்து மாறாக்கன் வழி வந்து கொச்சோவி வழி வந்து ஒந்தைய ஒத்த வீரந்தான் எங்கள் பெருமாச்சி பேரந்தான் கங்கா கங்கா கங்கோவா முடிஞ்ச டீட்டர் போடுறேன். அந்த ஒரு சீக்வன்ஸே இந்த படம் எனக்கு வேறு மாதிரி கூஸ் பம்ப் பண்ணிடுச்சு. இதில் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன். நம்ம அதில் ஒருத்தவர் கையை வெட்டு போட்டுரும். அவர் பழைய ஒரு காமெடி ஆக்டர் தான். கருணாஸ். குரூப்பாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு வேலை பார்க்கணும் கூட்டிகிட்டு போவானுங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகிற இடத்துல குரூப்பாக சேர்ந்து கும்மி எல்லாரையும் கொண்டுருவானுங்க. விஷயம் ஆளை கொண்டதுக்கு கணக்கெடுக்கிற மாதிரி ஒருத்தனோட கையையும் ஒருத்தனோட காலையும் வெட்டி எடுத்துகிட்டு போவானுங்க. அதில் ஒரு சீக்வன்ஸில் நம்ம கருணாஸு இருப்பார். போனால் மாட்டிக்குவோம். கணக்கில் கை மிஸ் ஆனால் தேட ஆரம்பிப்பானுங்கன்னு தான் கையை தானே வெட்டி அந்த குமிச்சு கிடக்கிற இடத்துல தூக்கி போடுவார். தூக்கி போட்டுட்டு அடுத்த சீக்வன்ஸு இந்த இடத்துல உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை வெட்டு போட்டிருக்கோம். துணியை வச்சு கட்டியிருப்பார். அந்த முரசை ஏதோ ஒன்று இருக்கும், அடிப்பார். அவர் இன்ட்ரோ கொடுப்பாருங்க, வேறு லெவலில். என்னெல்லாம் அப்படியே மைண்ட் ப்ளோவிங் ஆயிடுச்சு எனக்கு. அந்த சீக்வன்ஸ்லேயே ரொம்ப ஒரு வெறித்தனமாக ஆக்கி விட்டதுன்னா அதுதான் அந்த சீக்வன்ஸ். அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் சேசிங்கு, அந்த 3Dயில், அப்புறம் அந்த மணிப்பாயா அப்படிங்கிற சாங்லாம் வேறு லெவலு. அப்புறம் சுற்றி நடக்கிறது, நம்ம சூர்யாவோட அந்த ஃபார்மே, அந்த ஓப்பனிங் சீனே அந்த மண்டோடு மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு நலமா அப்படிங்கும்போது அந்த காண்டக்ட் லென்ஸு பயமுறுத்துறவன் மாதிரி இருக்கும். அப்புறம் ஆதி நெருப்பே ஆறாத நெருப்பே அந்த சாங்லாம் வேறு மாதிரி இருக்குது. இப்படி இது மட்டும் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி ஏன் இவ்வளோ குறை சொல்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி குறை சொல்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. சிவா அவரோட சிறுத்தை சிவா அந்த படம் தானே அவருக்கு பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் எல்லாமே சென்டிமெண்ட்டு, அது அவரோட இன்டர்வியூ, சென்டிமெண்ட்டு, மனுஷங்களுக்கூட இருக்க வேறுபாடு, அப்புறம் இந்த குடும்ப பிரச்சனை, இது மாதிரி வச்சு ஒரு சென்டிமெண்ட் ஜேனராகவே, எமோஷ்னல் ஜேனராகவே அவர் அப்படியே பயணிச்சிருப்பார். ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி உலகத்தை காட்டுனுச்சு. இந்த படத்தை ஏன் இவங்க இவ்வளோ குறை சொல்கிற மாதிரி அதில் எதுவுமே கிடையாது. ஒன்லைன் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கதையோட நரேஷன் அப்படின்னா 6 விதமான தீவுகள் காட்டப்படுறாங்க. ஒரு தீவுலையும் ஒரு விதமான தொழில் செய்வாங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு, ஒரு வரலாற்றில் பின்புணியில் இருக்கிற சம்பவத்தை வச்சு இந்த கதை ஆரம்பிக்கும். 1018 ஆமாம், 1000 அந்த வருஷத்து ரோமானிய படைகள் நம்ம இந்தியாவுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தீவு தேவைப்பட்டுச்சு, ஒரு சில இடங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இந்திய கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 6 விதமான தீவுகள் பிரிஞ்சு கிடக்கு. அங்கே இவங்க இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பானுங்க. அதுக்கு அங்கே உள்ளவங்களை அடிக்க விட்டு எல்லாரையும் காலி பண்ணணும் தான் ரோமானிய படைகளோட எண்ணமாக இருந்துச்சு. இதை ஒரு மைய கருத்தாக வச்சு இந்த கதை அப்படியே மெல்ல அப்படியே நகரும். நான் ஃபுல் கதையும் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸு அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லுவேன். அப்பப்போ சின்ன சிம்டம்ஸ், சில சீன்ஸை மட்டும் நம்ம பேசலாம். இப்படி வச்சு தான் அந்த கதை நகரும். இதில் 2 விதமான தீவு, நம்ம பெருமாச்சி, இன்னொருத்தன் அந்த கோட்டுவாய் என்னமோ ஒரு பக்கத்தில் இருக்கும், கப்பல் கட்டுறவங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஆப்போசிட்டில் உள்ளவங்க. நம்ம பெருமாச்சி தீவில் வீரத்துக்கும் மூலிகைக்கும் பேர் போனவங்க. இன்னொருத்தன் ஒரு ரத்த தீவுன்னு இருப்பானுங்க, அவங்க கொலை பண்ணுறது மட்டும்தான் வேலை வச்சுருப்பானுங்க. இன்னொருத்தங்க வில்லு விடுறதுக்கும், இன்னொருத்தங்க வேட்டையாடுறதுக்கும். இந்த 6 தீவும் அதுக்கேற்ற விதமான தன்மையை பெற்றிருக்கும். அந்த கப்பல் கட்டுற இடத்துல இருந்து ஒருத்தன், இந்த பெருமாச்சி தான் ரொம்ப வீரமாக உள்ளவங்க, இவங்களை கவுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, நான் சொன்னேன்ல ஒரு சீன், இந்த கை வெட்டுற சீன், அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒருத்தன்
ஆப்போசிட்ல இருந்த ஒருத்தன் இங்கே பெருமாச்சி மக்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பங்கமாக கொலை பண்ணுவான். நம்ம சூர்யா கங்குவா கண்டுபிடிச்சி, சூர்யாங்கிறேன் கங்குவாங்கிறேன் சரி உளர்றேன். நம்ம கங்குவா கண்டுபிடிச்சி அந்த அந்த கெட்டவனை கழுவில் ஏற்றுற நேரத்தில் அவனோட புள்ள ஒருத்தன் இருப்பான், கத்தியில் குத்துவான்ல அவன் தான். அவனோட புள்ள ஒருத்தன் இருப்பான், அவங்களோட அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா கடைசியில் சத்தியம் வாங்கிட்டு, என்னோட மகனை நீங்கள் பார்த்துக்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் தீயில எரிஞ்சிருவாங்க. தீ வச்சு எரிப்பானுங்க, 2 பேரும் எரிஞ்சிருவாங்க. கடைசியில் இவனை கொன்றுங்கும் போது இவன் என் மகன் அப்படிங்கும்போது கூஸ்பம் வேற மாதிரி அடிக்கும். ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் இவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு மணிப்பாயா அப்படிங்கிற சாங்கோட ஃப்ளோவில் நல்லாவே போயிட்டுருக்கும். இந்த விஷயம் எப்படியோ நம்ம கங்குவாக்கு தெரிஞ்சிச்சு. ரோமானிய படைகள் வர்றது அவங்களோட அப்பா சொல்லுவார், ரோமானிய படைகள் வருது அப்படிங்கிற விஷயத்தில் போருக்கு எல்லாருமே தயாராவாங்க. போருக்கு இந்த பெருமாட்சி படையை பொறுத்த வரைக்கும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள், அதுக்கு முந்தின நாளே அந்த பெருமாட்சி நதியில் குளிக்கணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கும். இதுக்கு போகும்போதெல்லாம் கத்தியே இல்லாமல் தலைவன் கட்டையை வச்சு சண்டை போடுறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கதை நகர ஒரு சீனில் அந்த அந்த சின்ன பையன் கத்தி எடுத்து நம்ம சூர்யாவையே போட்டு தள்ளிடுவான். ஏன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே துரோகம் அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அடுத்த ஒரு சீனில் இவனை கொல்லணும்னு இந்த பெருமாச்சி எல்லா மக்களும் போராடுவாங்க. ஆனால் தலைவன் அங்கேருந்து ஒரு பக்கத்து காட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அந்த பையனை கூட்டிகிட்டே போயிடுவார். அந்த காடு ரொம்ப மோசமான காடு, அபாயகமான விலங்குகளும் ஆபத்தான சந்துகளும் வாழ்கிற ஒரு காடு. இந்த ஒரு சீக்வன்ஸில் முதலையை குத்தி கிழிச்சிட்டு போகிறது அந்த ட்ரெய்லர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இந்த கதை அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சீனில் இந்த பையன் ஏன் வெறுத்தான் அப்படிங்கிறது காரணம், அவங்க அப்பாவை தான் கண்ணு முன்னாடியே எரிச்சு கொண்டிருப்பார் கங்குவா. அதுக்கு அந்த மணிப்பாயா அப்படிங்கிற சாங்கு, அந்த சீன் ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்கணுங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது ரோமானிய படைகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த காட்டானுங்க, ஒரு பக்கம் அந்த சிவப்பு நிலத்தை சார்ந்தவனுங்க, இந்த கொலை பண்ணுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கவனுங்க ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது நம்மளோட கங்குவா ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு நூற்றுக்கணக்கான ஆளை கொன்று கதையும் முடிச்சிருவார். இது டெக்னிக்கலாக எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இவர் என்னப்பா ஹீரோ, குத்துனா பிறந்துருவாரு, வெட்டினா செத்துருவாங்க, சலார் படம் மாதிரி அப்படியான்னு கேட்டால் அது மாதிரி கிடையாது. இவரும் ஒரு பண்ணுறது எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு நிறைய பாறைகளை அப்படியே கட்டி வச்சு உடச்சி விட்றதும் ஆகும். பாம்பு எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ்னால், வில்லில் 2 பாம்பு வச்சுட்டு அப்படியே இழுத்து விடும்போதெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸ் ஆகட்டும், அப்படி நிறைய பேரை கொண்டுருவாங்க. கடைசி சீக்வன்ஸில் நம்ம அந்த சின்ன பையன் செத்துருவான். இது ஒரு பக்கம் இருக்க பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் கதை நகரும். கடைசி சீக்வன்ஸில் நம்ம 2024 இருக்க அந்த ப்ரெசண்டில் இருக்க சூர்யா எப்படி அந்த பையனை திருப்பி காப்பாற்றுறாரு, அந்த பையன் திருப்பி அங்கே வருவான், எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை நகரும். எனக்கு இதில் ரொம்ப குழப்பமான சீக்வன்ஸ் என்னென்னா, இதில் பார்க்கும்போது நான் முழு கதையும் சொல்லலை, பாஸ்ட்டை கொஞ்சம் சொல்லியிருப்பேன், அதான் நல்லாயிருக்கும். ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுன்னா ப்ரெசண்டில் உள்ளதை நான் பெருசாக பேசலை. இதில் என்ன கடைசினா, இவன் கடந்த காலத்துலேருந்து இவனுக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் இவனுக்கு சம்மந்தமே இல்லாததுக்கு ஏன் சூப்பர் நேச்சர் பவர் மாதிரி கார், ஏன் 4-5 கார்லாம் ஏன் பறக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த படத்துக்கு 10க்கு 10 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இது மாதிரி படங்கள் நிறையவே வந்திருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியான படங்கள் தான் வருது. ஃபேண்டசி, ஹாரி பாட்டர் மூவி மாதிரியும் நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டயத்தில் இந்த மூவியை நம்ம வரவேற்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு, பாசிபிலிட்டிஸை வச்சு, ஒரு ரொம்ப கிராஃபிக்ஸை வச்சு திட்டாமல் ஒரு பழங்குடியினர்களை வச்சு கதை அப்படியே மூவ் ஆணுச்சு. அதில் அந்த விதத்தில் இந்த படத்துக்கு 10க்கு 10வே கொடுக்கலாம். கத்துறானுங்க, பின்ன காட்டானுங்க என்ன பண்ணுவானுங்க, வாங்க அரசர்களே அமருங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பானுங்க, வாடா அப்படின்னு போட்டு கத்தி எடுத்து வெட்டிட்டு இருப்பானுங்க. அதானே ரியாலிட்டி, அப்படி தானே நடந்துச்சு. அதுதானே சிவா அவரோட படத்தில் காட்டுறாரு. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு இந்த ரிவ்யூ பண்ணுறத சொல்கிறேன், 10க்கு 10 இந்த படம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல படத்தை இவங்க வச்சு செய்கிறாங்க. ஒரு கெட்ட படம் வந்தால் ட்ரோல் பண்ணுறது,
ஓகே. நெறைய படம் வந்துச்சு. அத ட்ரோல் பண்ணி வச்சு செய்றது ஓகே. ஆனா ஒரு நல்ல படத்தையே அந்த படம் அவ்வளோ பிளாக் பஸ்டர் அடிச்சுச்சு. அவ்வளோ கல்லா கட்டுனுச்சு. இந்த படம் ஏன் இவ்வளோ கல்லா கட்டுது? அப்படிங்கிற காச மெயினா வச்சு, காசு போட்டு காசு எடுக்கிறது தான் ப்ரொடியூசர் அது அவங்களோட பிரச்சனை. ஆஸ் அ ஆடியன்ஸா அவங்களும் அதையே யோசிச்சு, ஒரு நல்லா இருக்க படத்தையே ஏன் இவங்க நல்லா இல்லங்கிற அளவுக்கு முடிவு பண்றாங்க. ஒரு படத்த போய் பார்த்தவங்க மெஜாரிட்டி எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பார்க்காம ஒரு சில என்னையே எடுத்துக்கங்களேன். இப்ப நான் சொல்ற ஒரு ரிவ்யூஸ் கூட தப்பா இருக்கலாம், இல்ல கரெக்ட்டா இருக்கலாம். நீங்க எதா இருந்தாலும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஆஸ் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு வீடியோவ நீங்க பார்க்குறீங்க. ஒ அ யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு முடிவு பண்ணி, அந்த படத்த அப்படியே தட்டி கழிக்கிறது எந்த விதத்தில நியாயம்? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணணும். இன்ன வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க பார்க்க போறதில்ல. இதுக்கு முன்னாடி அதில சிவாவோட ரைட்டிங்கில ஒரு இது புதுசாலாம் எதுவும் காட்டல. ஏற்கனவே இருந்தது இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த ஹாலிவுட்டோ, இதுக்கு முன்னாடி வந்த படங்களோ, நெறைய ஃபேண்டஸியோ எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தும் ஒரு நல்ல படத்த ஏன் இப்டி நீங்க கிழிச்சு தொங்க விடுறீங்க? அப்படிங்கிறது தான் கேள்வி. நெறைய பேரு இத திட்டணுங்கிறதுக்காகவே திட்டுறாங்க. ஆனா இந்த படத்தில அப்படி குறை எதுவுமே இல்லையேங்க. ஏன் அப்படி நடக்குது? அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான ஆன்ஸர் எனக்கு தெர்ல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்துக்கு நான் 10க்கு 10 குடுப்பேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பாஸ்ட் பிரசன்டேஷன் கொஞ்சம் இந்த ஸ்டோரியோட ஃபார்மே நல்லாயிருக்கும். ப்ரெசென்ட்ல ஒண்ணு நடக்கும், பாஸ்ட்ல ஒண்ணு நடக்கும். அத அப்படியே அழகா கனெக்ட் பண்ற விதம் நல்லாவே இருக்கும். இதில குறைகள் சொல்ற அளவுக்கு இல்ல. கடைசியா எனக்கு அந்த கார் ஏன் பறந்துச்சு அப்படிங்கிறது பார்ட் 2ல கண்டிப்பா தெரியும். நம்ம கார்த்தியோட என்ட்ரிலாம் வேற லெவலு. மறக்காம இந்த படத்த நீங்க பார்த்துருப்பீங்க. ரீகால் வாய்ப்பு கிடைச்சா Netflix உங்களோட பாசிபிலிட்டி என்னவோ அதில மறக்காம பாருங்க. கண்டிப்பா பாருங்க. எனக்கு அது பர்சனலா புடிச்சிச்சு. அப்படி என்னதான் அதில தப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையா என்ன தோணுதோ அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பெர்சனலா எந்த தப்பும் தோணல. நல்லாவே இருந்துச்சு. ஆஸ் எ என்டர்டெயின்மென்ட்டா பக்காவான படமா கங்குவாவ சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. யாராச்சும் ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க இந்த படத்த பார்த்தாங்களா இல்லையாங்கிறத மறக்காம கேட்டு சொல்லுங்க.